இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லைன்னா இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தேங்காய் பால் இது கூடவே சேர்த்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா குழம்பு ரெடி ஆயிடும். ஒன்ஸ் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.